திருப்பத்தூர் அருகே ஏரியூர் ஏரி கண்மாயில் களை கட்டிய பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. 4 மாவட்டங்களில் இருந்து 100க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. மூட்டை மூட்டையாக மீன்களை பிடித்து மகிழ்ச்சியுடன் சென்ற கிராம மக்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆண்டுதோறும் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இன்று காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 350 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியூர் ஏரி கண்மாய் கடந்த ஆண்டு பெய்த தொடர் மழையால் கண்மாய் நிரம்பி மாறுகால் பாய்ந்தது. தொடர்ந்து விவசாய தேவைக்கு கண்மாய் நீரை பயன்படுத்தியதால் தற்பொழுது நீர் வற்றியது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு கிராம மக்கள் ஒற்றுமையாக மீன்பிடிக்க முடிவு செய்து மீன்பிடி திருவிழா குறித்து சமூக வலைதளங்களில் அறிவிப்பு செய்தனர். இதைத் தொடர்ந்து இன்று சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து பல்வேறு பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து சிறுவர் முதல் பெரியவர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் மீன்பிடிப்பதற்கு அதிகாலையிலேயே வருகை தந்து மீன்பிடி வலை, கச்சா, ஊத்தா, கூடை உள்ளிட்ட உபகரணங்களுடன் கண்மாய் கரைகளில் காத்திருந்தனர். கிராம முக்கியஸ்தர்கள் நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி முனியப்பா சுவாமிக்கு மாலை அணிவித்து சுவாமி கும்பிட்டு வானவெளி வெடித்து மீன்பிடிக்க அனுமதி வழங்கியதும் குடும்பமாக வருகை தந்து ஏரி கண்மாய் கரையில் காத்திருந்த பல்லாயிரக்கணக்கானோர் போட்டி போட்டுக்கொண்டு கண்மாயில் இறங்கி துள்ளி குதித்த மீன்களை மீன்பிடி உபகரணங்கள் கொண்டு ஜாதி மத வேறுபாடுகள் இன்றி ஒற்றுமையாக சமத்துவ மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்டு விரால், கட்லா, ரோகோ, ஜிலேபி, கெளுத்தி, கண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்தனர். 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டதால் ஏரி கண்மாய் பகுதி திருவிழா போல் காட்சியளித்தது. நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஏராளமான மீன்கள் கிடைத்ததால் மூட்டை மூட்டையாக மகிழ்ச்சியுடன் தங்கள் வீடுகளுக்கு கொண்டு சென்றனர்.